அப்புறம் பாருமா, டாடி அயன் பாக்ஸ் கூட வாங்கியிருக்காங்கம்மா. இந்த அயன் பாக்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் கேட்கலையம்மா அயன் பாக்ஸு? இது இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும் போலம்மா. நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேம்மா ஒரே ஒரு வாட்டி. அம்மா பாருமா, ஓடுதுமா அயன் பாக்ஸ். இப்போ இந்த லைட் கூட இருக்குதாம்மா அயன் பாக்ஸில். ஆனால் என்ன ஹீட் ஆகும் போல. இது ரொம்ப சூடாகிட போகுது. நான் ஆஃப் பண்ணிட்டாம்மா. ஆஃப் பண்ணுறேன். நான் தான் ஜெய் வாங்க சொன்னேன் அப்பா கிட்ட. இங்கே பக்கத்தில் வேற கடை, அயன் பாக்ஸ் கடை எங்கே இருக்குன்னே தெரியல. சரி நம்ம வந்து வீட்டிலையே அயன் பண்ணிக்கலாம்ல, அதனால் நான் தான் வாங்க சொன்னேன். நீ சும்மா ஆன் பண்ணிலாம் விளையாடிட்டு இருக்காது, அப்புறம் ரொம்ப சூடாயிடும். சூடாயிடுச்சுன்னா உன் கை தான் சுட்டுக்கும், சரியா? அதனால் நீ ஆன்லாம் பண்ணாத. அம்மா அம்மா அப்போ செம்ம சூப்பராக இருக்கும் போல் இருக்குது. அப்போ நம்ம விதவிதமாக ஆம்லேட்டு, தோசை எல்லாம் போட்டு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். இண்டக்ஷன் ஸ்டவ் ரிப்பேர் ஆச்சாக்கா பிரச்சனையே கிடையாது. நம்ம இந்த அயன் பாக்ஸை கவுத்து போட்டு சீக்கிரமாக வேறு சூடாகும்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ நம்ம டக்குன்னு தோசை சுட்டு நம்ம ஜாலியாக சாப்பிடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கிறிஸ், எங்கே போகாது, உட்காரு. எதுக்கு போகிற நீ? இப்போவே வந்து உன்னோட வேலையெல்லாம் காட்டலான்னு பார்க்குறியா? இதெல்லாம் தொடக்கூடாது, சூடாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. சின்ன பிள்ளைங்களாம் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் 2 பேரும் யூஸ் பண்ணக்கூடாது. இதை சூடு பட்டுச்சுன்னா அப்புறம் ரொம்ப வலிக்கும்ல. அம்மா அப்போ எப்படிம்மா நம்ம செக் பண்ணுறது அயன் பாக்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு? ஃபஸ்ட்டு தோசை சுட்டு பார்த்தா தானம்மா தெரியும். தோசையும் ஆம்லேட்டும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தால் தான்மா அயன் பாக்ஸ் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அப்பா கிட்ட சொல்ல முடியும். டே கிறிஸ், உன் வேலையெல்லாம் காட்டாதடா. இது அயன் பாக்ஸ் வந்து துணி அயன் பண்ணுறதுக்கு, தோசை சொல்கிறதுக்கும் முட்டை சொல்கிறதுக்குமா இந்த அயன் பாக்ஸ் வாங்கியிருக்கோம் நம்ம. துணி அயன் பண்ணுறதுக்கு தான் இது வாங்கியிருக்கோம். நம்ம வெளியில் போகும்போது நீட்டாக போட்டுட்டு போகிறதுக்கு தானே வாங்கியிருக்கோம். நீ என்ன உட்காந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்க? அம்மா நீங்கள் வெளியில் போகிறத பற்றி பேசுகிறீங்க, நான் வாய்க்குள்ளே உள்ளே போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன். எது முக்கியம்? உள்ளே போகிறது தானே முக்கியம். வெளியில் போகிறது எப்போ வேணால் போய்க்கலாம், ஆனால் உள்ளே போகிறது தான் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு தான் வாய்க்கு டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும், சாப்பிட்லாம், ஜாலியாக இருக்கலாம், ஏப்பம் கூட விடலாம். ஐயோ, இவன் பேசுறத பார்த்தா இந்த அயன் பாக்ஸை வீட்டில் கீழே இவன் கைப்படுற மாதிரி வைக்கவே கூடாது போல். எங்கேயாவது பத்திரமா இவன் கண்ணுக்கே தெரியாத மாதிரி வச்சிடணும். அப்புறம் நம்ம இல்லாத நேரம் இவன் ஏதாவது பண்ணிட்டானா இவன் என்ன பண்ணுறது இவனை? அம்மா அம்மா இவன் வந்து தோசை சொல்கிற முட்டை சொல்கிறதான சொன்னான். அதெல்லாம் தப்புன்னு எனக்கே தெரியும். ஆனால் நம்ம முடியை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம்லம்மா. நான் வந்து என் முடியை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணட்டுமா இந்த அயன் பாக்ஸ் வச்சு? நம்மகிட்ட தான் ஸ்ட்ரெயிட்னரே இல்லைல்ல, அதனால நான் இந்த அயன் பாக்ஸ் வச்சு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கிட்டுமா? என்ன ஜாய், நீ கூட இப்படி பண்ணுற? அயன் பாக்ஸ் வச்சு அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா, அப்புறம் எங்கேயாவது சுட்டுக்கும். நீ வந்து கையிலேயே எடுக்கக்கூடாது, சரியா? என்ன ஜாயும் நீங்களும் விளையாடிட்டு இருக்கீங்களா அயன் பாக்ஸை வாங்கணும்னு? இதுக்கு தான் ரொம்ப நாள் அயன் பாக்ஸே வாங்காமல் இருந்தேன், வெளியில் கொண்டு போய் அயன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ சரி இங்கே வந்து ஒரு தனி இடத்துல அதை வச்சுக்கலான்னு வாங்கினா நீங்கள் 2 பேரும் வந்து இதை வச்சு பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா? நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேம்மா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் தான் நல்ல பிள்ளையாச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே. சரி அம்மா அம்மா இது என்னதுமா? புதுசாக இன்னொரு பொருள் இருக்கு, இதை நான் பார்த்ததே இல்லைம்மா. இது என்ன பொருள்மா இது? அப்போ இந்த அயன் பாக்ஸை வச்சு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே செய்ய முடியாது போல இருக்கே. ஒரு ஆம்லேட்னா போட்டு சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஒன்றும் நடக்காது போல். ஆமாம்மா இது என்னம்மா, இது ஏதோ வண்டி மாதிரி வச்சுருக்கீங்க. பார்க்கவே வீலெல்லாம் வச்சுருக்கு. ஏதோ பைப் மாதிரி ஒன்று போகுது. என்ன பண்ணும் இது? இதுதான் வேக்யூம் கிளீனர். இதை வச்சு நம்ம வீடு ஃபுல்லாக பெருக்கிக்கலாம். அதனால தான் சரி இங்கே கொஞ்சம் வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, இது பெருக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து பெருக்கலாம் அப்படின்ட்டு. இந்த வண்டி அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா டஸ்ட் எல்லாம் எடுத்துக்கும். அம்மா அம்மா அப்போ இந்த ஃப்ரண்ட்ல என்னமோ ஒரு குச்சி மாதிரி இருக்கேம்மா, ஒயர் கனெக்ட் ஆகி, அது என்னதுமா? அதுதான் ஜாய், அந்த குச்சியை வச்சு தான் நம்ம டஸ்ட்டெல்லாம் நம்ம தள்ளும் போது அது டஸ்ட்டெல்லாம் அது உள்ளே இழுத்துக்கும். அந்த குச்சி தான் இழுத்துக்கும். மிஷின் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே தள்ளிட்டே கொண்டு போயிட்டே இருக்கோம்னா தரையில் காட்டிட்டு அப்போ என்ன ஆகும்னா டஸ்ட்டு வந்து அது இழுக்கும்.
அம்மா எனக்கு அப்போ ஒரு டவுட் வந்திருக்கு. என்ன தெரியுமா, இப்போது அப்பப்போ சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் மழை அடிக்கடி பெய்யுதில்ல, அப்போ ரோடெல்லாம் தண்ணி நிறைய நிற்கிதில்ல, வெள்ளம் போல் வருதில்ல. அப்போ இந்த வேக்யூம் கிளீனரை வச்சு நம்ம எல்லா தண்ணியும் உறிஞ்சிடலாம்ல. அப்போ தண்ணியே இல்லாமல் ஜாலியாக ஜனங்கள்லாம் வெளியில் சுற்றலாம். அடே கிறிஸ், உன்னை என்ன பண்றதுன்னு தெரியல. வேக்யூம் கிளீனர் வந்து வீடை பெருக்கிறதுக்குடா, வீட்டுக்கு வெளியில இருக்க தண்ணியெல்லாம் எடுக்கிறதுக்காடா இந்த வேக்யூம் கிளீனர் இருக்கு. ஒன்றும் தெரியல உனக்கு. இன்னும் ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா? நீ வேக்யூம் கிளீனர் பத்தி கூட உனக்கு தெரியல. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்ம்மா. எங்கள் ஸ்கூலில் வேக்யூம் கிளீனரை பற்றி எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக மிஸ்ஸுக்கிட்ட நீங்கள் ஏன் எனக்கு வேக்யூம் கிளீனரை பற்றி சொல்லிக் கொடுக்கலன்னு கேட்குறேன். கேட்டால் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க இந்த ஸ்கூலில் வேக்யூம் கிளீனரை பற்றி சொல்லிக் கொடுக்கலன்றது. ஸ்கூலில் போய் அப்படிலாம் கேட்குறாதுடா, நீ வேற. அப்புறம் மம்மியை தான் கூப்பிட்டு திட்ட போகிறாங்க. இது வந்து வேக்யூம் கிளீனர்னா வீட்டுக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க, வெளியில் தண்ணி அந்த மாதிரி பண்ணுறதுக்குலாம் இன்னும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஜாய், என்னோடய மேக்ஸ் புக்கை பார்த்தாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்போ இந்த வேக்யூம் கிளீனரில் என்னோடய மேக்ஸ் புக்கை வச்சோம்னா இழுத்துக்குமா? ஜாலி. என்ன கிறிஸ், நீ இப்படிலாம் பேசுகிற? அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ வேணா உன் சயின்ஸ் புக்கையும் கூட வச்சு பார்க்குறியா? போடப்போ, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி டஸ்டெல்லாம் இருக்கு இல்லையா, அது நம்ம சாப்பிடும்போது கீழே விழுந்துடும், இல்லை ஏதாவது குப்பை வைப்போம்ல. ஸோ அதெல்லாம் தான் வந்து நம்ம பெருக்கிறது. எப்படி நம்ம தொடப்பத்தில் பெருக்குவோம், அதை வந்து இதில் பெருக்கி எடுத்துப்பாங்க அம்மா. அதுக்காக தான் இது வாங்கியிருக்காங்க. ஓ சரி ஜாய், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். கிறிஸ், உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். போய் புக்கு எடுத்து படிப்போம். அம்மா அம்மா, இது வந்து ஹேர் ட்ரையர் தானம்மா. நான் வந்து முடியெல்லாம் காய வைக்கிறதுக்காக டேடிகிட்ட கேட்டிருந்தேம்மா. டேடி வாங்கி கொடுத்துட்டாங்க பாரு. ஆமா ஜாய், இது ஹேர் ட்ரையர் தான். இது வந்து நம்ம தலை குளிப்போம் இல்லையா, அப்போ வந்து நம்ம ஹேர் வந்து சீக்கிரமா ட்ரை பண்ணிக்கலாம். எங்கேயாவது வெளியில போகணும்னா, நீ ஸ்கூலுக்கு போகும்போது கூட ஒரு நாள் தலை குளிக்கிறல்ல, அப்போ வந்து நம்ம இதை வச்சு நல்லா ட்ரை பண்ணிட்டோம்னா சீக்கிரமா வந்து காஞ்சிரும். ஸோ நீ வந்து ஸ்கூலுக்கு வந்து லேட்டாக போக வேண்டிய அவசியமே இல்லை இனிமேட்டு. ஸோ இதை வச்சு நீ வந்து ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம். அம்மா, இது அப்போ எப்படிம்மா ஒர்க் ஆகும்? இந்த பட்டன் இருக்குல்ல ப்ளஸ், இதை ஆன் பண்ணால் நம்ம இந்த மிஷின் வந்து ஆன் ஆகிடும். நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுட்டுமா? வெயிட் பண்ணு. அதோ பாரு, ஆன் ஆயிடுச்சா? இப்போ வந்து இதை அப்படியே தலையில் காமிச்சோன்னா நம்ம வந்து ஹேர் எல்லாம் ட்ரை ஆகிடும். காமிச்சிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம். இது வேற பாரு, வயர்லெஸ்ஸாக இருக்குது. அதனால நான் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணிக்கலாம். நான் வெளியில் ட்ரை பண்ணிக்கலாம், வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணிக்கலாம். ஜாலி தான் போ. அம்மா, எனக்கு இதை வச்சு ஒரு செம்மையாக ஒரு ஐடியா தோணுது. எனக்கு அப்படி என்ன ஐடியா வச்சிருக்கேன் நீ? இந்த ஐடியா அம்மாவுக்கு தான் ரொம்பவே யூஸ் ஆகும், எனக்கு கொஞ்சம் தான். என்ன ஐடியானா, அம்மா மொட்டை மாடி ஏறி மேலே போய் வத்தலையும் மிளகாயும் காய வைக்கிறாங்கல்ல, அதுக்கு பதிலாக அம்மா இங்கேயே இந்த ஹேர் ட்ரையரை வச்சு சீக்கிரமாக மிளகாவையும் வத்தலையும் காய வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என் சைக்கிளுக்கு நான் காத்தரிக்கணும்னா கூட இந்த ஹேர் ட்ரையரில் பைப்பை மாட்டி காத்தரிச்சுப்பேன். இது எப்படி இருக்குது என் ஐடியா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம் கிறிஸ், இந்த ஐடியா செமையாக இருக்குது. அம்மா இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னா. இந்த ஹேர் ட்ரையரை கண்டுபிடிச்சவங்க கூட இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. உங்களுக்குலாம் புதுசாக ஐடியா தோணுது பாரு. எல்லாம் உங்கள் அப்பாவை சொல்லணும். நீ கேட்ட உடனே வாங்கி தந்தார்ல உங்கள் அப்பா உனக்கு. ஜாய், இதை வந்து ஹேர் ட்ரை பண்ண மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஜாய். பத்திரமா வச்சுக்கோ நீ. இது வந்து எப்போ எடுத்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எந்த பிளேஸில் வைக்கிறோமோ அதில் வச்சிரு, சரியா? உன் தம்பிகிட்டலாம் கொடுக்காத. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். இதே போல் நேற்று வாஷிங் மிஷினை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு எப்போவுமே கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.